அம்மா எப்படி இருக்கீங்கம்மா? தங்கம் வாங்க வாங்க, வணக்கம் வாங்க. ரொம்ப தூரத்துக்கு வந்துருக்கீங்க என்னை தேடி. என் மகன் எப்பவுமே நல்லா இருக்கணும். நன்றிம்மா நன்றிம்மா, கண்டிப்பா. சந்தோஷம் தங்கம், திடீர்னு வந்திருக்கீங்க, ஏன்னா நம்பவே முடியல. எங்களை பெத்தவங்க கூட எங்களை தேடி வந்து பார்க்கணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க இந்த உலகத்துல. ஆனா நீங்க ரொம்ப தூரத்துல இருந்து நான் மகன் சொன்ன ஒரு வார்த்தைக்காக வந்திருக்கேன் தங்கம். அதுக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. நான் ரொம்ப சந்தோஷமா இருக்குப்பா. கண்டிப்பா கண்டிப்பா எப்பவுமே நல்லா இருப்பேன். கண்டிப்பா கண்டிப்பா கண்டிப்பா. மனசாக சாப்பிடலாம். நீங்க செஞ்சது தானே? எனக்கு சொல்றதுக்கு வார்த்தையே இல்லை. ரொம்ப ஆசை. எங்க வீட்டில் இருக்கிறவங்களும் இந்த மாதிரி ஒரு பாஸ்தா கூப்பிடுவாங்கன்னு நினைக்கிறோம். ஆனால் ஒரு பொழுதும் அப்படி ஒரு ஆசை யாரும் கொடுத்ததே இல்லை தங்கம். நாங்கள் இருக்கோம்மா, நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? ரொம்ப சந்தோஷம். பிடிச்சிருக்கா? இல்லை, சூப்பராக இருக்குமா, ரொம்ப நல்லா இருக்கு. அம்மா சமைச்சு கண்டிப்பாக அப்படில தங்கம். ரோட்டில் எவ்வளவோ பேருக்கு நீங்கள் பண்ணுற அந்த உதவியெல்லாம் நான் பார்க்கும்போது எங்களால் பிள்ளை வைக்க முடியல தான். ஆனால் இந்த மாதிரி ஒருத்தங்க பிள்ளைய மனசு நினைச்சுக்கிறது நாங்கள் பெற்றதுக்கு சமம். அந்த ஒரு சந்தோஷத்தால தங்கம் நான் கூப்பிட்டுருக்கேன். கண்டிப்பாக தங்கம். அதாவது இறைவன் எப்போவுமே நல்லவங்களை நம்ம கூட வச்சுக்கிட்டே தான் இருப்பார், ஒதுக்கி வைக்கவே மாட்டார். அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சாப்பிடுங்க.